ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 73வது தலைப்பு பிரம்மச்சரியம். நைஷ்டிக பிரம்மச்சரியம், இல்லற வாழ்க்கை தொடர்ச்சி. கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமலே சந்நியாசி ஆகிறவன் கல்யாணம் பண்ணிக்கொண்டு 40 சம்ஸ்காரங்களையும் முறைப்படி ஒன்றும் விட்டு போகாமல் பண்ணி அதோடு அஷ்டகுணங்களையும் கை கொண்டு கடைசியில் சந்நியாசம் வாங்கிக் கொள்கிறவன் ஆகிய இருவரும் இப்படித்தானே பரமாத்ம தத்துவமாக ஆகிவிடுகிறார்கள். சந்நியாசம் வாங்கிக் கொள்ளாமலே கடைசி வரை எல்லா சம்ஸ்காரங்களையும் அஷ்டகுணங்களையும் அனுஷ்டித்தவனின் கதை என்ன? செத்துப்போனவின் இவன் கதி என்ன? இவனுக்குத்தானே தகனம் சொல்லியிருக்கிறது. லோகத்தில் பொதுவாக ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறவனும் இவன்தானே. இவன் செத்தபின் என்ன ஆகிறான்? ஸ்ரீ சங்கர பகவத் பாதாள் இவன் பரமாத்ம தத்துவத்தோடு அத்வைத்தமாக கரைந்து விடுகிறான் என்று சொல்லவில்லை. கடைசி வரையில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரமாத்மா ஒன்றையே பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பெரிய தாபமாக இவனுக்கு வரத்தானே இல்லை. அது வந்துவிட்டால் யாரும் பிடித்து வைக்க முடியாது. அது வராததால் தான் இவன் சந்நியாசியாக ஓடவில்லை. ஆகையால் இவன் அத்வைத்த முக்தி அடைவதில்லை. ஆனாலும் சாஸ்திரத்தை நம்பி அதன்படியே கர்மாக்களை பண்ணி சித்தத்தை நன்றாக சுத்தம் பண்ணி லோகக்ஷேமத்தையும் உண்டாக்கியிருக்கிறான் அல்லவா. அதனால் இவன் குணமும் குறியுமில்லாத பரமாத்மாவுடன் ஒன்றாகாவிட்டாலும் அதே பரமாத்மா குணம் குறிகளோடு கூட லோகங்களை நிர்வகிக்கிற ஈஸ்வரனாக இருக்கிற பரம உத்தமமான சந்நிதானத்தை அடைகிறான். ஹிரண்ய கர்ப்பஸ்தானம் என்று அது சொல்லப்படுகிறது. பிரம்மலோகம் என்பது அதுதான். பரமாத்மாவிலேயே கரைந்து ஒன்றாகிவிடாமல் வெளியே இருந்து கொண்டிருந்தாலும் கூட அவரை சதாவும் அனுபவித்து கொண்டிருப்பதால் அந்த ஸ்தானத்தில் கூட எப்போதும் ஆனந்தமாகவே இருக்கும். ஒரு குறையும் இருக்காது. அப்படியானால் இதையும் மோட்சம் என்று சொல்ல வேண்டியதுதான். ஒரு குறையில்லை, ஒரு துக்கமில்லை, எப்போதும் ஈஸ்வர சாநித்தியம். இதற்கு மேல் என்ன வேண்டும்? இப்படிப்பட்ட நிலையைத்தான் எல்லா சம்ஸ்காரங்களையும் செய்துவிட்டு சந்நியாசியாகாமலே இறந்தவன் அடைகிறான். அவன் இதற்கு மேல் ஒன்றும் கேட்க மாட்டான். ஆனாலும் அந்த ஈஸ்வரன் தானும் ஒரு காலத்தில் இந்த லோக வியாபாரத்தையெல்லாம் நிறுத்திவிட்டு லோகங்களையெல்லாம் மகா பிரளயத்தில் கரைத்துவிட்டு குணம் குறியில்லாத பரமாத்ம சத்தியமாக மட்டும் ஆகிவிடுவான். அப்போது அதுவரை அவனுடைய சந்நிதானத்தில் இருந்த ஜீவர்களும் அவனோடு கூட பரமாத்மாவோடு பரமாத்மாவாக அத்வைத்த முக்தி அடைந்து விடுவார்கள். மகா பிரளயத்தில் சகல ஜீவராசிகளும் தான், அனுஷ்டானமே செய்யாதவர்களும் புழு பூச்சியும் கூடத்தான் பரமாத்மாவோடு சேர்ந்து விடுவார்கள். அப்படி இருக்க இத்தனை அனுஷ்டானங்களை செய்த இவனுக்கும் அந்த நிலை கிடைத்ததில் விசேஷம் என்னவென்றால், ஒரு விசேஷம் இருக்கிறது. மறுபடியும் அகண்ட வெளியிலிருந்து பரமாத்மா சகுண ஈஸ்வரனாகி லோகங்களை சிருஷ்டித்து ஜெகத் வியாபாரங்களை ஆரம்பித்து விடுவார். அப்போது அனுஷ்டானம் பண்ணாத மற்ற ஜீவர்களும் இதர உயிரினங்களும் பூர்வ கர்மாப்படி மறுபடி பிறந்துதான் ஆக வேண்டும். அதுவரை பரமாத்மாவில் அவை இரண்டர கரையாமல் லயித்துத்தான் இருந்திருக்கும். இப்போது லயம் விலகி மறுபடி ஜென்மா உண்டாகிவிடும். சம்ஸ்காரங்களை செவ்வனே செய்து சுத்தியானவனோ இப்படி புனரப்பி ஜனனம் என்று மறு சிருஷ்டியின் போது பூமியில் வந்து விழாமல் பரமாத்மாவோடு பரமாத்மாவாக இரண்டர கரைந்தபடியே இருப்பான்.
பிரம்மச்சரியம் என்பதிலிருந்து ரொம்பவும் தாண்டி முடிவான நிலைக்கு வந்துவிட்டேன். ஒருத்தன் பிரம்மச்சாரியாக வாழ்நாள் பூரா இருக்கலாமா? கிரகஸ்தாசிரமம் வகிக்காமலே ஒரு பிரம்மச்சாரி சந்நியாசம் வாங்கிக் கொள்ளலாமா என்ற கேள்விகள் எழுந்ததால் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.